பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தின் மூலியமாக அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியாயத்தை விசாரிக்கின்ற தேவன். நியாயத்தை விசாரிக்கிறது என்னுடைய காரியமா இருக்கு. இதோ நானே நியாயத்தை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய காரியம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது அப்படின்ற அந்த காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு தேவனுடைய வசனத்தின் மூலியமா அறிஞ்சு கொள்ள போறோம். இதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 19 21. ரோமர் 12வது அதிகாரம் 19 21. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபத்தினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். ஆமென். தேவனுடைய வசனத்துல கவனித்து பாருங்க. இயேசுப்பா சொல்றாரு, உங்களுக்கு தீமையை செய்தவர்களுக்கு நீங்க நன்மையை செய்யுங்கள். உங்களுக்கு தீமையை செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அந்த தீமைகளுக்கு ஏற்ற அந்த பலனை கொடுக்கின்றது என் காரியமாக இருக்கின்றது. உன்னுடைய காரியம் அவனை மன்னித்து அவனுக்கு அன்பு செலுத்த வேண்டியது உன்னுடைய காரியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. மிக கடினமான ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கின்ற மனுஷர்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நாங்கள் எழுந்ததுக்கு காரணமா இருந்த மனிதர்கள், இல்லை என்றால் ஏதோ நாம் மிகவும் அன்பு கூர்ந்தவர்களாக இருந்த மனிதர்கள், நம்மளுடைய அன்புக்கு மாறாக அவர்கள் வஞ்சிக்கின்ற வஞ்சகர்களை போல செயல்பட்டு அந்தகார இருளின் செயல்களை போல நடந்து கொண்டு நம்மளுடைய இருதயத்துக்கு வேதனை அதிகமாக கொடுத்தவர்களாக இருந்த மனிதர்களை நம்மளுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவ அறிகின்றதுக்கு முன்பதாக நாம் அப்படிப்பட்டவர்களாக அவர்களுக்கு மன்னிக்கின்றதுக்கு முடியாம அவர்கள் மேல் ஒரு கோபமும் கசுப்பும் நினைக்கும் போதெல்லாம் இருதயத்துல மிகவும் அவர்களை குறித்து ஒரு வேதனை நம்மளுடைய இருதயத்துல இருக்கும் இல்லைங்களா? ஆனா தேவனுடைய வசனம் என்னன்னு சொல்லுது, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக தேவனிடத்துல ஜபிங்கள் அப்படின்னு சொல்லி மத்தாய் 5வது அதிகாரத்துல இயேசுப்பா சொல்றாரு இல்லைங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. மத்தாய் 5வது அதிகாரம் 43, 44. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். மியூட்ல இருக்கீங்க. சாரி சிஸ்டர். இதோ இந்த இடத்துல ஆண்டவர் என்னன்னு சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் இதோ உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்க ஆண்டவர் இடத்தில் ஜபிங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா நம்மளை துன்பப்படுத்துறவர்களா இருக்கட்டும், நிந்திக்கிறவர்களா இருக்கட்டும், நம்மளை வஞ்சித்தவர்களாக இருக்கட்டும், இந்த வழக்கு யார் இடத்துல விசாரிக்கப்படுகின்ற காரியமா இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வழக்கை விசாரிக்கின்ற நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய காரியம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனும் சக மனிதனாக இருக்கின்றதுனால அவனுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தியதனால அந்த ஆத்மாவும் எனக்கு ஒரு மனுஷன் வஞ்சித்து விட்டான், என்னை இந்த காரியத்தில் என்னை ஏமாத்தி விட்டான், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இந்த மனுஷன் இருக்கின்றதுனால இந்த மனுஷன் முற்றிலுமாக அவன் அறுப்புண்டு போகட்டும், அவன் ரட்சிக்கப்படக்கூடாது அப்படின்றது போல ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் மறைக்கும் பொழுதும் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அறைந்த அந்த மனிதர்களுக்காகவும் ஆண்டவர் ஜபிச்சார். அவங்கள மன்னிச்சாங்க இல்லைங்களா? பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்கள், ஆதலால் இதோ அவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவருடைய மாம்சத்தன்மையிலிருந்து அவருடைய தெய்வத்தன்மைக்கு அவர் என்ன பண்றாரு? அந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறாரு. அதன்படியாகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்னுடைய வாழ்க்கையில
எனக்கு அவர்கள் துரோகத்தை செஞ்சுட்டாங்க, என்னோட வாழ்க்கையில என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு நான் காரியத்தை மட்டுமே நம்ம நோக்கமா வைத்து அந்த ஆத்மா நிச்சயமா வந்துட்டு நரகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் அதை விசாரிக்கின்ற தேவனா இருக்கிறாரு. ஆனா அந்த விசாரிக்கின்ற அந்த முறைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலியமா கவனிச்சு பார்க்கலாம். ஆனா நம்மளுடைய கடமை ஒன்று மட்டும்தான். ஆண்டவரே, இப்படி நடந்திருக்கு, இந்த எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க. ஆனா அவங்க என்ன செய்தாங்களோ அறியாம செஞ்சுட்டாங்க ஏசப்பா. நான் அவங்கள இயேசு நாமத்துல மன்னிக்கிறேன், இயேசு நாமத்துல அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆத்துமா எனக்கு இந்த காரியத்தை, இந்த உபதிரத்தை எனக்கு கொடுத்தது நிமித்தமா அந்த ஆத்துமா வந்துட்டு அது நரகத்துக்கு போயிடக்கூடாது ஏசப்பா. அதுவும் ரட்சிக்கப்படட்டும். தன்னுடைய பாவங்கள் வந்துட்டு அது உணர்ந்து தன்னுடைய பாவங்கள் இருந்து மனம் திரும்பட்டும் ஏசப்பா. அவருக்காகவே நீங்க உங்களுடைய ரத்தத்தை சிந்திருக்கீங்களே, அதனால ஒரே ஒரு மனுஷனாகட்டும், ஒரே ஒரு ஆத்மா ஆகட்டும், அது அழிஞ்சு போறது உங்களுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால ஏசப்பா, அவங்களுக்கும் நீங்க ராஜா, அவங்க மேலேயும் கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, துரோகிகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மேல் அன்பு கூறினார் அப்படின்னு சொல்லி வசனத்துல பாக்குறோம். ஆமா பிரதர், ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூறினார். ஆமா, அவர் வந்துட்டு செய்த எல்லா காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையானவைகள் தான். ஆனா நம்ம எப்படி பிரதர் மன்னிக்கிறது இப்படிப்பட்ட மனுஷர்களை அப்படின்னு சொல்லி சில வாட்டி வந்துட்டு அப்படி நினைச்சு பார்த்து கூட சில பேர் மன்னிக்கிறது இல்லை. பிரதர், எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுங்களா? மன்னிக்க முடியாது. நான் ஒண்டியா கஷ்டப்பட்டு இருக்கேன். என் திருமண வாழ்க்கையில என்னோட கூட இருந்து என்னுடைய வாழ்க்கைய நடத்த வேண்டிய ஒரு கணவரா இருந்தவர், அவருடைய வாழ்க்கையில இதோ நான் தான் அவருடைய ஒரு சரீரமா இருக்குன்ற மனைவியா இருக்கிறேன். அவர் மூலியமாக பிறந்த குழந்தைங்க என்கிட்ட இருக்கு. என் குழந்தைங்களை பாத்துக்கல பிரதர், என்ன பாத்துக்கல பிரதர். நிறைய பேர் என்னை பார்க்கும்போது என்னை வந்துட்டு தூஷிச்சாங்க. என் மேல தீமையான அநேக சொற்களை என் மேல வந்துட்டு அவங்க உபயோகித்து என்னை வந்துட்டு வேதனைப்படுத்தினாங்க பிரதர். அதுக்கு காரணம் இந்த கணவர் தான் பிரதர். நான் அவர் மேல எவ்வளவோ விசுவாசத்தை வச்சேன். அந்த விசுவாசத்துக்கு அவங்க ஏமாற்றத்தான் பதிலா கொடுத்தாரு பிரதர். ஆனா அவரை எப்படி பிரதர் என் வாழ்க்கையில மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி சில சகோதரிகள் கேட்கறது உண்டு. அப்படியாகவே சில சகோதரர்களும் இதோ நான் என் மனைவிக்கு எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன், ஆனா என் மனைவி என் அன்புக்கு ஏற்றதன்படி நடக்காம அவளுடைய மாம்ச இச்சையின்படியாக நடந்து கொண்டு அவர்களுடைய வீட்டுல இருக்கிற அந்த அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு நடந்து இதோ இப்படி எனக்கு என் வாழ்க்கையில என் வீழ்ச்சிக்கு காரணமா என் மனைவியத்தான் இருந்தா அப்படின்றது போல சில பேர் நினைச்சு பார்த்து அதன் மூலியமாவும் அவங்களுடைய மனைவிகளை மன்னிக்காத சகோதரர்களும் கூட இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வசனம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா, இதோ உங்களை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கட்டும், உங்களை கஷ்டப்படுத்தினவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்காக நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். அந்த எல்லா காரியங்களையும் விசாரிக்கின்றவர் ஆண்டவரா இருக்கின்றதுனால நான் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு, உன் சத்ருவானவன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனத்தை கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானத்துக்கு தண்ணீரை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்றது கிரியைகள் மூலியமா கூட நீ வெளிப்படுத்தி காமிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த ஏசப்பா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு மன்னிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அதுக்கு ஏற்ற அந்த கிரியை நம்மளுடைய நடக்கையில இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்காது. அதே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்படியே அவங்கள பார்த்து கூட பார்க்காதவங்க போல போறது போல நடந்துப்பாங்க இல்லைங்களா? அது எல்லா காரியங்களும் நம்மளுக்குள்ள இருக்கும். ஆனா அதன்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சதுக்கு அடுத்து அவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் இருக்கணும். அப்படின்னா அவங்க நம்மளோட வாழ்க்கை செய்த இந்த எல்லா காரியத்துக்கு என்ன பிரதர், ஆண்டவர் எவ்வளவு நாள் தான் நாங்களும் பொறுத்துட்டு இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்துட்டு கோவத்துக்கு உண்டான சில காரணங்களை முன்வைப்பாங்க. ஆனா அந்த கோவத்துக்கு உண்டான அந்த காரணங்களுக்கு ஆண்டவர் பதில் செலுத்துகின்றவரா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேத வசனத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு வஞ்சித்தவர்களும் இல்லைன்னா சக மனுஷனையே ஏமாத்தின மனுஷன், அது எந்த விஷயங்களா இருக்கட்டும், சின்ன விஷயத்தையே சொல்றேன் பாருங்களேன். ஒரே ஒரு எடைய போடுற ஒரு மிஷின்ல ஜஸ்ட் அந்த மிஷின்ல கொஞ்சம் மெஷர்மெண்ட் அப்படியே மாத்தி வச்சு வர்ற ஜனங்களுக்கு ஒரு கேஜி சுகர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அது 750 கிராம் தான் வரும். 750 கிராம் போல அதை சட் பண்ணி வச்சுட்டு இன்னும் 250 கிராம் அவர் திருடுறது போலயும் அங்க பாக்குற மக்களுக்கு அது 1 கேஜி போலயும் தெரியுறது போல வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரியத்தையே ஆண்டவர் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். டியூட்ரானமி உபாகம் 25வது அதிகாரம் 13-16. உபாகமம் உன் கையிலே பெரிய
சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சில முறைமைகளை சொல்லி கொடுக்குறாங்க. 613 கட்டளைகள் பிரதர், அது பழைய உடன்படிக்கை பிரதர். அந்த பழைய உடன்படிக்கையில இருக்கிற கட்டளைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது பிரதர். நம்ம என்ன இருந்தாலும் புதிய உடன்படிக்கை பிரதர் அப்படின்றது போல சில பேர் எந்த பழைய உடன்படிக்கையில எந்த காரியங்களை பேச போனாலும் இல்ல பிரதர் அது பழைய உடன்படிக்கை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயத்தின் முறைமையில மாம்சீக ரீதியான சில கட்டளைகள் இருக்கு. அப்படிப்பட்ட கட்டளைகள் நம்மளுக்கு தெரியாது. உண்மைதான். அது எல்லாமே ஆவிக்குரிய முறையில இன்னைக்கு நாமே தேவனுடைய ஆலயம், நாம் தேவனுக்கு ஆசாரியர்களா இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு நித்தியமும் நம்மளுடைய நல்நடக்கையின் மூலியமாக அந்த பலிகளை ஏறெடுக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரத்துல எழுதப்பட்டதுபடி நம்மளுடைய இதோ சரீரத்தின் மூலியமாக சர்வாங்க ஜீவ தகன பலியா நம்மளுடைய நடக்கையின் மூலியமா நாம் ஆண்டவருடைய இதோ நன்மைகளை எல்லா ஜனங்களுக்கும் தெரிவிக்கும்படியா நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து போயில்லைங்களா? பாக்குற எல்லா ஜனங்களுக்கும் இவங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்படுறது போல நம்ம நடந்து போயில்லைங்களா? அந்த நடக்கை தான் நாம் கர்த்தருக்கு ஏறெடுக்கின்ற ஒரு பலியா இருக்கு. இது ஆவிக்குரிய பலி. அப்படின்னா மாம்சீக ரீதியா ஆலயின் முறைமையின் குறித்து எழுதப்பட்டிருக்கின்ற அந்த கட்டளைகள் நம்மளுக்கு கிடையாது. ஆனா நம்மளுடைய தினசர வாழ்க்கையில நாம் நடந்து கொள்ள வேண்டிய அந்த நடக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணுமோ அந்த எல்லா காரியங்களும் கூட 613 கட்டளைகள்ல அதுவும் கூட கட்டளைகளாக இருக்கு. அந்த கட்டளைகள்ல இது கூட ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த எடை போடுற கல் இருக்கும் இல்லைங்களா? 1 kg 2 kg 5 kg அப்படின்னு சொல்லி அது போல அந்த மேல 5 kgன்னு எழுதி இருக்கும். ஆனா அந்த எடை எவ்வளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 4.5 kg இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4.5 kg தான் அது உண்மையான வெயிட். ஆனா மேல போட்டிருக்கும் 5 kg அப்படின்னு சொல்லி. அப்படின்னா 2 விதமான கல்களை உங்ககிட்ட வச்சுக்க கூடாது. ஒரிஜினலா இருக்கிறது போல ஒரு 5 kg கல்லையும் 5 kgன்னு எழுதி இருக்கும். ஆனா 5 கிலோ இடத்துல வந்துட்டு 4.5 கிலோ ஆனா எடைய போட்டா அது 4.5 கிலோ இருக்கும். ஆனா ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க 5 கிலோ தாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஏதோ வெங்காயத்தையோ தக்காளியோ வேற என்ன வேணுமோ அரிசியோ பருப்போ ஏதோ வாங்கிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த 1/2 கிலோல அவர் ஏமாத்தின அந்த விஷயத்தையும் ஆண்டவர் விசாரிப்ப அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவங்களுக்கு இந்த கட்டளைகளை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கானான் தேசத்துல இதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ள ஆலோசனைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. இருந்தா நிச்சயமா இந்த ஜனங்களை நான் நிர்மூலம் செய்தது போல, இவர்களை நான் விசாரித்தது போல, அழித்தது போல, வேரோடு பிடுங்கி போட்டது போல நான் உங்களையும் பிடுங்கி போட்டுருவேன் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கட்டளைகளை அவங்களுக்கு விதிக்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் வெறும் இந்த எடையோட விஷயத்திலேயே விசாரிக்கின்ற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து அவர் விசாரிக்காதவரா நிர்விசாரமா அவர் நடந்து கொள்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா நடந்து கொள்ள மாட்டார். அவர் நடந்து கொள்வார் அப்படின்றத நம்ம உணர்கின்றவர்களாக இருந்தா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தீமைகளை செய்தவர்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை வஞ்சித்தவர்களையும் நாம் மிகவும் அன்பை வைத்து அவர்கள் மேல் நிச்சயமா இந்த மனுஷர் என்னை ஏமாத்த மாட்டார், என்னை வஞ்சிக்க மாட்டார், இவர் மேல் நிச்சயமாக நான் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேனே, இவருடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேனே, இவர் வஞ்சிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த மனுஷர்களே நம்மை கைவிட்டவர்களாக நடுத்தெரு விட்டு போனவர்களாக இருந்த அந்த மனுஷர்களை நாம் மன்னிக்கின்றவர்களாக இருக்கணும். ஏனென்றால் எடையை குறித்தே தேவன் விசாரிக்கின்றவராக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த மனுஷனை கர்த்தர் விசாரிப்பார். அப்படியாக கர்த்தர் விசாரிப்பார் என்று நாம் அறிந்து கொண்டால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு பிள்ளையாக ஆண்டவருடைய சாயலாக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். ஸ்தேஃபன் தன்மேல் கல் எறிகின்ற அந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் அவன் சொன்னது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்பட்ட அந்த மனுஷன் சொன்னது, என் கர்த்தரே இவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறான். என் மேல் கல் எறிந்தார்கள் என்கிறது நிமித்தமாக இவர்களுடைய ஆத்துமா அழிந்து போக கூடாது கர்த்தரே, இவர்களுக்காகவும் நீர் ரத்தத்தை சிந்திருக்கிறீர், ஒரு ஆத்துமமானாலும் அது தன் பாவத்தில் அழிந்து போக கூடாது, அது மனம் திரும்பி ரட்சிப்படைய வேண்டும் என்கிறதே உமது சித்தமாக இருக்கின்றது. என் மேல் கல்லெறிந்தார்கள், என்னை கொன்றார்கள், என்னை வேதனைப்படுத்தினார்கள் என்கின்ற இந்த ஒரு காரியத்தின் நோக்கத்தின் மூலியமாக மாத்திரமே அந்த ஆத்மா அழியக்கூடாது என்கிறது தான் தேவனுடைய ஆத்மாவின் மூலியமாக, தேவனுடைய ஆவின் மூலியமாக நடத்தப்படுகின்ற ஒரு மனுஷன்
அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய அந்த சாயலாக நடந்து கொள்ளுகின்ற அந்த நல்நடக்கை. இல்லை, அவர் இப்படியாக செய்தாரே, நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய சத்துருவுக்கு நியாயத்தை தீர்ப்பார் அப்படின்றது போல அவர்கள் மேல வைராகியத்தை வைக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம் நியாயத்தை தீர்க்க முன் நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம மத்தாய் 6வது அதிகாரத்துல பாக்குறோம். என்ன 6வது அதிகாரத்துல, நீங்க ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக நீங்க உங்களுடைய தர்மங்களை செய்யாதீருங்க. நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்க முன்னாடியே நீங்க ஹெல்ப் பண்றத காமிச்சிட்டு எல்லாராலையும் நீங்க புகழப்படணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா. ஆனா சில பேர் மாயக்காரர்கள், பரிசாயர்கள் இப்படி செய்யறாங்கப்பா. மாயக்காரரா இருக்கிற பரிசாயர்கள் ஜனங்கள் மூலியமா புகழப்படணும் அப்படின்றதுக்காக இப்படி செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பலன் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பெற்றுக்கொண்டு ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பலன் அவங்களுடைய வாழ்க்கையில வந்துடுச்சு. ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிப்பாரு. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பலன் அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அடைந்தாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அதோடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அந்த தர்மத்தை செய்யும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும் புகழ்றாங்க இல்லைங்களா? அந்த புகழ்ச்சியை கேட்கிறாங்க இல்லைங்களா? அவ்வளவுதான். அந்த தர்மத்துக்கு, அவங்க செய்த தர்மத்துக்கு ஈடா அப்போவே அந்த பலன் அப்படின்ற அந்த அவங்கள புகழ்ந்து பேசுற அந்த வார்த்தையை கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்களே, அதுதான் அவங்களுடைய பலனா இருக்கும். அதை அவங்க அடைஞ்சாச்சு. இனி கர்த்தரால அவங்க எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க செய்த அந்த எந்த தான தர்மத்துக்கும் கர்த்தர் மூலியமாக பதிலோ கர்த்தர் மூலியமாக அவர்கள் பரிசோ எதுவுமே கிடைக்காது. அப்படியாகத்தான் நாம் விசாரிக்கின்றதுக்கு ஒரு மனுஷனை நமக்கு துரோகத்தை செய்தார்கள், நமக்கு அநியாயத்தை செய்தார்கள், இப்படியாக நம்மளை வஞ்சித்தார்களே அப்படின்னு சொல்லி நாம் நியாயத்தை விசாரிக்கின்றவர்களாக நின்று கொண்டு நாமே வழக்காடுகின்றவர்களை போல வழக்காடினால் கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவர்களை போல உலக ரீதியான மனுஷர்களாக நாம் நடந்து ஏனென்றால் வழக்காடும் பொழுதே நாம் உலக ரீதியான மனுஷர்களை போல மாறுவோம். பொய் சொல்ல வேண்டும் என்றால் பொய் சொல்ல வேண்டும். கேஸ் போய் நீ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபைல் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஒரு பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லாயரே சொல்லி கொடுப்பாங்க, போலீஸ்காரனே சொல்லி கொடுப்பான் இல்லைங்களா? அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட நடக்கின்றதுக்கு பரிசுத்தமான பாதை எதுவோ அந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். நியாயத்தை விசாரிக்கின்றது என் தேவனுடைய காரியமாக இருக்கின்றது. என்னுடைய காரியம் அவரை மன்னிக்கின்றது அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல நம்ம மன்னிச்சு விட்டுறணும். அப்போ கர்த்தர் விசாரிப்பார். இல்லைன்னா இந்த லௌகீக பிரகாரமான சில தண்டனையை நான் அந்த மனுஷனுக்கு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த வாழ்க்கையில அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்டனையை நான் கொடுத்தாயிடுச்சு. அது தண்டனையை நான் கொடுக்கறதுக்காக நான் எடுத்த முயற்சியில நான் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா நான் நடந்து கொண்ட அந்த நடக்கைக்காக நானும் அந்த தண்டனையை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மூலியமா பெற்றுக்கொள்கிறவனா நான் மாறிடுவேன். ஆனா கர்த்தர் விசாரிச்சா அப்படி விசாரிக்கிறவரா இருக்க மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் கடினமாக அந்த மனுஷர்களை விசாரிக்கின்றவராக இருப்பார். அதை நம்மளுடைய கண்கள் மூலியமா நாம் காண வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடாது. ஒரு பொழுதும் என் கண்கள் மூலியமா அதை பார்த்து அவர்களுடைய சாவு நிச்சயம்தான், அவர்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே அவங்க கதறதோ கூக்குரலிடுறதோ இதெல்லாத்தையும் நான் பார்க்கத்தான் போறேன், அது சந்தோஷத்தா படத்தான் போறேன் அப்படின்றது போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா நிச்சயமா அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களா நாம் இருக்கிறோம் என்கிறதை அது குறிக்காது. நாம் உலக ரீதியான மனுஷர்கள் புறஜாதிகிட்டையும் இது இருக்கு இல்லைங்களா? பல்லுக்கு பல் என்கின்றதோ இப்படிப்பட்ட எல்லா செயல்களும் புறஜாதி கிட்ட கூட இருக்கு. ஆனா நாம் மன்னித்து விட்டா அந்த காரியத்தை மறந்து விட வேண்டும். இன்று நான் நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன, என் கர்த்தரோடு கூட நடக்கின்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை மறந்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ற அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நடக்கணும். இது எந்த விதமான ஒரு நெருக்கங்களையும் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு, ஆண்டவரோட இருக்க முடியாதபடிக்கு, நம்மளை நெருக்காதபடிக்கு அதை விட்டு நம்ம ஆண்டவருடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த நெருக்கத்துல நம்ம மாட்டிப்போம். மாட்டினதுக்கு அடுத்து என்ன ஆகும்? இந்த இடத்துல பரிசுத்தத்தையும் எழுப்போம், ஆண்டவரை எழுப்போம், உலக ரீதியாக நடந்து கொள்வோம். அதுக்கடுத்து ஆவின் கனிகள் எல்லாம் வராது. உலக ரீதியா பிசாசின் கனிகள் என்னென்ன இருக்கு? எரிச்சல், பொறாமை, வன்கண், எல்லா விதமான செயல்களும் இந்த உலக ரீதியான நடக்கைகளும் நம்மளுக்குள்ள காணப்படும். அப்படின்னா நான் எதுக்காக ஒரு மனுஷன் என்னை வஞ்சித்தான், ஒரு மனுஷன் என்னை துன்பப்படுத்தினான், அதன் நிமித்தமாக நான் ஏன் என் நித்திய ஜீவனை நான் இழக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளோட நித்திய ஜீவனத்து மேல நம்ம
கண் பார்வையை வைத்தவர்களாக நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் ஜீவிக்கின்ற தேவன், அவர் எல்லா காரியங்களையும் விசாரிக்கின்றவராக இருக்கிறார். எப்படி அப்படின்ற அந்த விஷயங்களை இன்னும் சில வசனங்கள் மூலியமா நம்ம அறிஞ்சுக்கலாம். லேவியராகவும் 19வது அதிகாரம் 35 36. லேவியராகவும் 19வது அதிகாரம் 35 36. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. சுமித்திரையான தராசும் சுமித்திரையான நிறைகளும் சுமித்திரையான மரக்காலும் சுமித்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், அதேதான் எடை கல்லும் அதுக்கடுத்து வந்துட்டு சேரு, இந்த எந்த விஷயத்திலையும் நீங்க வஞ்சிக்க கூடாது. நான் உங்களை எகிப்திலிருந்து வர வைத்த தேவன் அப்படின்னா நான் வந்துட்டு ஜீவனுள்ள தேவன், நான் நியாயத்தை விசாரிக்கின்றவனும் எல்லா மனுஷர்களும் செய்கின்ற அந்த காரியத்துக்கு பிரதிபலனை கொடுக்கின்றவரும் சொல்லி நீங்க கண்ணு மூலியமா பார்த்திருக்கீங்க. கண் கொண்டு பார்த்ததுக்கு அடுத்தும் நீங்க இப்படிப்பட்ட லாபத்தை அடியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யோ ஒரு இந்த இடையில மாற்றமா வைத்து ஒரு லாபத்தை அடியணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமா மனுஷனுக்கு விரோதமா துரோகத்தை செய்கிறவர்கள் அல்ல அப்படிப்பட்ட மனுஷர்கள். இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திப்போம். இந்த மனுஷர்கள் எல்லாருமே இப்படி இருக்கிற மனுஷர்களை நம்ம எந்த ஒரு காய்கறி வாங்க போனாலும் கூட அந்த எல்லா இடத்துலயும் கூட தேவனுடைய பயமின்றி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அதை நினைச்சு நம்ம வந்துட்டு வேதனைப்படணுங்களா, இல்லைன்னா வந்துட்டு வேதனை அடைஞ்சிட்டு அதையே நினைச்சு பார்த்து திருப்பி திருப்பி பொழும்புனா அந்த பொழும்பல் வாயே சொல்லுது அவங்களை நம்ம மன்னிக்கல அப்படின்னு சொல்லி. நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே அவங்களை மன்னிக்கிற, அவங்க என்ன செய்யறாங்களோ தெரியல, அவங்க ஆத்துமாக்கு கண்ணி உண்டாகும்படியாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா, அவர்களுடைய கண்களையும் நீங்க திறந்தருளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிக்கின்றவர்களாக இருக்கணும். சரி, ஆமோஸ் 8வது அதிகாரம் 4-7. ஆமோஸ் 8வது அதிகாரம் 4-7. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாது பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகளை எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெருவெள்ளமாகவும். ஆமென். இந்த இடத்துல வசனத்துல கவனிச்சு பாருங்களேன். எப்போ இதோ இந்த ஓய்வு நாள் தீரும் அப்படின்னு சொல்லி ஐயோ நாம் இந்த கோதுமையை விற்க வேண்டுமே, ஐயோ எப்பொழுதுப்பா இது எல்லாமே இதாகும் அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லி கொண்டு ஏழைகளை வஞ்சிக்கின்றவர்களோ, ஏழைகளை வெள்ளிக்காக வஞ்சிக்கின்றவர்களாக இருக்கின்றவர்களோ, அது திக்கேற்றவர்களை இதோ செருப்புக்காகவும் இதோ காலுக்கு போட்டுக்கிற அந்த செருப்புக்காகவும் கூட ஜனங்களை வஞ்சிக்கின்றவர்களா இருக்கின்ற மனுஷர்களையும் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரே ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்களேன். இதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே சபையா கூடி வரோம் இல்லைங்களா? சபையா கூடி வந்திருக்கும் போது கூட ஐயோ கொஞ்சம் சீக்கிரமா இதை முடிச்சுட்டு போகணும்ப்பா, ஐயோ வசனம் இவ்வளவு நேரம் கேட்கணுமா, ஐயோ ஆண்டவருடைய சமூகத்துல ஏன்பா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கணும், நான் பிசினஸ் பார்க்கணுமே அப்படின்றது போல ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த நேரத்தை திருடி அதன் மூலியமா அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற அந்த மனுஷர்கள் இருக்கிறாங்களே, அந்த மனுஷர்களை குறித்தும் இதோ வஞ்சிக்கின்றவர்களாக இருக்கின்ற அந்த மனுஷர்களை குறித்தும் கர்த்தர் எழுதியிருக்கிறார். என்னவென்று சொல்றாரு, இதோ இப்படிப்பட்ட எல்லா செயல்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக நியாயத்தை தீர்ப்பாரா. 7வது வசனத்தை வாசிக்க சிஸ்டர். 7வது வசனத்தை. அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை, கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். ஆமென். அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நான் ஒரு பாலதும் மறக்க மாட்டேன். அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்ல வேண்டியது, நமக்கு சொல்லுகின்றது கர்த்தர் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய காரியம் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் இதோ நான் நியாயத்தை விசாரிக்கின்ற தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் நியாயத்தை விசாரிக்கின்றவராக எந்த காரியங்களையும் மறக்காமல் அந்த எல்லா காரியத்தையும் விசாரிக்கின்ற தேவனா இருப்பார் அப்படின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக அறிந்தவர்களாக இருக்கணும். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 12-13. எசேக்கியேல் 22வது அதிகாரம் 12-13.
ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின ரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன். ஆமென். ஆமென். இது பாருங்களேன், பரிதானம் வாங்கி ரத்தத்தை சிந்துபடியாக பரிதானத்தை வாங்கினார்களாம். அதுக்கடுத்து வட்டிக்கு காசை கொடுத்து அதன் மூலியமாக லாபத்தை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி நினைத்தார்களாம். யார் இடத்துல? தன்னுடைய சொந்த சகோதரர்கள் இடத்துலயே வட்டிக்கு காசு கொடுத்து அதன் மூலியமா அந்த வட்டி காசு எப்போ மேல அந்த வட்டி பிரஷர் வந்துட்டே இருக்கும்போது அவன் மூலியமா நான் வந்துட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், அதுக்கடுத்து அவன் காலத்துக்கும் எனக்கு அடிமையா இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயும் இருந்தாங்க. இப்படிப்பட்ட எல்லா செயல்களையும் இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் விசாரிப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. சின்ன சின்ன விஷயங்களையும் ஆண்டவர் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதன்படியாகவே அவர் விசாரித்திருக்கிறார். வேத வசனங்களை நம்ம கவனித்து பாக்குறோம் பாருங்களேன். ஆதியம் தொடர்ந்து யாக்கோபு ஏபேல காயன் வந்துட்டு கொன்னு போடுறான். கொன்னு போட்டதுக்கு அடுத்து அது நியாயத்தை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆதாம் போய் அந்த பெரிய மகனை போய் கொல்றது போல, இல்லைன்னா இன்னொரு பெரிய வளர்த்து வச்சு இதோ நீ போய் அவனை கொன்னு இருப்பான் நீதிமானாகிய ஏபேல, இப்படி வந்துட்டு அவன் பரிசுத்தமா இருந்தது நிமித்தமா அவனை கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்கல. அந்த இடத்துல பாருங்களேன், மரம் செடி புல்லு இதுல எது வந்துட்டு அதிகமா வேகமா வளரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புல்லு தான் அதிகமா வேகமா வளரும். அது ஆனா அப்படியே எது சீக்கிரமா வேரோட பிடுங்கி போடப்படும் அப்படின்னு சொன்னா புல்லு தான் அதிகமா வேகமா அது பிடுங்கி போடப்பட்டு அது வேரோட வந்துட்டு அறுப்புண்டு போயிடும். முழுசாவே அது அடிக்கிற காத்துக்கு அது இல்லாதபடி அது இருக்கிற இடம் கூட தெரியாது. அப்படித்தான் அந்நியக்காரர்களும் கூட வேகமா வளருவாங்க, வேகமா ஐஸ்வர்யவான்களா மாறுவாங்க. இந்த உலகத்துல அவங்க நினைக்கிற எல்லா நன்மைகளையும், உலகத்தின் நன்மைகள் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க எல்லாமே வந்து சேரும். நம்மளோட வீட்டுல ஒரு குழந்தை பொறுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆம்பளை குழந்தை பொறுக்குது, ஒரு பெண் குழந்தை பொறுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ட்வின்ஸா 2 குழந்தை பொறுக்கும். ஆண்டவர் அவன் எப்படின்னா மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவ்வளவுதான் அவர் வந்துட்டு பச்சபாதம் என்று நடத்துகின்ற தேவனா இல்ல, எல்லாரையும் ஒரே விதமா அவர் நடத்துகின்ற தேவனா இருக்கிறாரு. ஆனா அவருடைய தவறுகளை ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுக்கின்ற தேவனாவும் அவர் இருக்கிறார் அப்படின்றத நாம் முற்றிலுமாக விசுவாசிக்கின்றவர்களா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எடையோட விஷயத்திலேயே ஆண்டவர் விசாரிக்கின்ற தேவனா இருக்கும் பொழுது இதோ இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றவர்களை கர்த்தர் விடுவாரா? நிச்சயமாக அவரை விசாரிப்பாங்க. ஆனா அது என் கண்ணு மூலியமா நான் பார்க்கணும் அப்படின்றது போல இல்லாம என்னுடைய காரியம் இந்த உலகத்தின் பிரயாணத்தை முடிச்சு நான் பரலோக ராஜ்யத்தை போய் சேரணும். அதுக்கு தடையா இருக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் அதை முற்றுமா நான் என் வாழ்க்கையில இருந்து நீக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு அவருடைய பாதத்தின் அடிச்சவடுகளை நம்ம பின்படுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே இந்த உலகத்துல சின்ன குழந்தையா மரியாளுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது பாருங்களேன், அந்த அவர் பொருந்த அந்நேரத்திலிருந்தே எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏரோது அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் வந்துட்டு ஏரோது வந்துட்டு அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார் அப்படின்றத யோசேப்பும் மரியாளும் அறிஞ்சிருந்தாங்க. என்னப்பா இப்படி வஞ்சிக்கிறாங்களே, நாங்களே சொந்த ஊர்ல இருக்கிறதுக்கு விடாம நாங்க ஊரா அலைய வச்சுட்டானே ஏரோது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கல. ஆண்டவரே, நியாயத்தை விசாரிக்கிறது உங்களுடைய காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்தாங்க. ஒவ்வொரு சீஷர்களும் யாக்கோபை கொன்று போட்ட ஏரோதையும் அவ்வளவுதான் ஏதோ ஆண்டவர் விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லி சீஷர்கள் என்ன பண்ணாங்க? கோவத்தோட ஒரு வன்மத்தை அவன் மேல வைத்து கொண்டு எப்போ பார்த்தாலும் அவனுடைய அழிவுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாக இல்லாம, ஆண்டவரே நியாயத்தை விசாரிக்கிறது உங்களுடைய காரியமா இருக்குன்னு சொல்லி அவங்க எப்போது போல சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு சந்தோஷமா இந்த ஒரு காரியத்தை நிமித்தமா அவங்களுடைய ஆத்மாவை எழுந்து போக அவங்க ஒரு கொஞ்ச நேரம் கூட அவங்க வந்துட்டு ஏமாந்து போறவர்களா இருக்கல. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்களோ அதன்படித்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் ஏரோதுடைய ரட்சிப்புக்காகியும் அவனும் மனம் திரும்பட்டும் அப்படின்ட்டு கூட அவங்க விரும்பி இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்றாரு என்னன்னு சொல்லி, நானும் கூட இதோ இங்க நின்று இருக்கிற எல்லாருமே என்னை போல கட்டுகள் என்று நீங்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறியணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றான். தான் செய்யாத குற்றத்துக்கு அவங்க சிறைசாலையில வைத்திருக்கும் பொழுதும்
அவன் சொல்றது, இந்த கட்டுகள் என்று நீங்க கூடப்பா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அறியணும் அப்படின்றதாப்பா என்னுடைய வாஞ்சியும் என்னுடைய முழு வாஞ்சியும் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படிப்பட்டவர்களா தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கணும். அவன் நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்றான். இப்படித்தான் அவனுடைய நல்ல போராட்டம் இருந்துச்சு. நம்மளோட போராட்டம் கெட்ட போராட்டமா இருக்கா? கர்த்தருக்கு ஏற்றதன்படி இல்லைங்களா? அதுதான் நம்ம பார்த்துக்கணும். டியூட்ரானமி உபாகமம் 32வது அதிகாரம் 35 36. உபாகமம் 32வது அதிகாரம் 35 36. பழிவாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சரசத்தை குடித்து அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்களையும் எங்கே? ஆமென். ஆமென். பழி வாங்குதல் என் காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர்கள் கால் வழுக்கி விழுகின்ற அந்த நேரம் அவர்களுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி? அவர்களுக்கு ஏற்ற அவர்களுடைய எல்லா பாவத்துக்கோ அவர்கள் நடந்து கொண்ட அந்த எல்லா நடக்கைகளுக்கு உண்டான அந்த பலனை அவர்கள் மேல வர செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கெல்லாம் இப்படி வர செய்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை ஏதோ 400 வருஷம் அடிமைத்தனத்துல வைத்து கொண்டு அந்த பரிசுத்தமான ஜனம் தேவனுக்கு பயந்து நடக்கின்ற அந்த ஜனங்களுடைய நடக்கையை பார்த்து மனம் திரும்பாமல் கர்த்தருடைய பயமின்றி வாழ்ந்து வந்த அந்த ஜனங்களையும் கர்த்தர் விசாரித்து நியாயத்தை தீர்த்தார். ஏன்? கானான் தேசத்துக்கு ஆபிரகாம் ஏதோ ஆரம்ப நாட்கள் அவன் வந்த பொழுது அந்த இடத்தில் இன்னும் அதோ கானான் தேசத்துல அந்த ஜனங்களுடைய பாவம் முழுமையாக நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏன்? அவர்களுக்கு ஒரு காலத்தை வைத்திருப்பார். மனம் திரும்புகின்றதுக்கு ஒரு காலம் என்கின்ற ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பார். அந்த காலத்தவணை வரைக்கும் அவருக்கு வாய்ப்பை கொடுத்து பார்ப்பார். இல்லை என்றால் அவருடைய நடக்கைக்கு உண்டான பலனை அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து இதோ வேரோடு கூட துன்மார்கனை அழித்து சங்கரித்து போடுவார். இந்த வாழ்க்கையிலையும் வேரோடு அவனுடைய சந்ததியே இருக்காது. எப்படி பிரதர் இப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இல்லை என்றால் 1 நாளாகவும் 2 நாளாகவும் இந்த எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கும்போது ஏதோ எரோபியா மன்னனும் அதுக்கடுத்து வந்துட்டு அவனுக்கு அந்த 10 கோத்திரங்கள் மேல இன்னொரு ராஜாவா இருப்பாரு. அவர் பேரு வந்துட்டு அநேகமா எரோபியா அப்படின்னு சொல்லி. எரோபியா அப்படின்ற அந்த மன்னன், அந்த எரோபியா மன்னன் தேவனுக்கு விரோதமா ஜனங்களை நடத்துறதுக்காக 2 கண்குட்டிகளை செய்து பொன்னினால் செய்யப்பட்ட 2 கண்குட்டிகளை வைத்து இதுதான் உங்களை வழி நடத்தின யெகோவா, இவர் தான் உங்களை வழி நடத்தின கர்த்தர், இதை பின்படுங்க, இனிமே நீங்க வந்துட்டு எருசலேமுக்கு போகாதீங்க, யூதர்களோட உங்களுக்கு பழக்க வழக்கம் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை கர்த்தருக்கு விரோதமா துரோகத்தை செய்யும்படியா தூண்டுவான். தூண்டதுக்கு அடுத்து அவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்ததுக்கு அடுத்து அவனுடைய வம்சமே இருக்காது, அவனுடைய வம்சமே நிர்வம்சமா போகும்படியா ஆண்டவர் முழுசா அழிச்சு போட்டுருவாரு. அவனுக்கு அடுத்து வந்த எல்லாருமே இப்படிப்பட்ட பாவங்களையே செய்தாங்க. அவனுடைய வம்சமே இருக்கல. அவனுக்கு பிள்ளை இருந்துச்சு, அதுக்கடுத்து பேரப்புள்ள இருப்பாங்க, பேரப்புள்ள இருந்து முழுசாவே அவனோட தலைமுறையே இராதபடிக்கு அவனுடைய வம்சமே ஃபுல்லா. எஸ்பேல் தெரியும் இல்லைங்களா? எஸ்பேல் அஹாபுடைய மனைவியா இருக்கிற எஜ்பேல், அவளையும் அவளுடைய எல்லா சொந்த பந்தத்தையும் வேரோடு கூட எடுத்து பிடிங்கி போட்டார் ஆண்டவர். அவர் சொன்னது படியாகவே அவர் செய்கின்ற தேவனா இருப்பார். நியாயத்தை விசாரிக்கின்றவரும் அந்த அவர்கள் செய்த அந்த தீமைக்கு பதிலை சரி கட்டுகின்றவராகவும் அவர் நியாயத்தை தீர்க்கின்றவராகவும் அவர் இருக்கிறார் அப்படின்றத நாம் முற்றிலுமாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நம்மளுடைய காரியம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். இதோ இந்த உலகத்தையே சம்பாதித்து கொண்டு நம்மளுடைய சொந்த ஆத்மா எழுந்து போனா நம்மளுடைய ஆத்மாக்கு எக்ஸ்சேஞ்சா என்ன கொடுக்க முடியும்? ஈடா என்ன கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. நம்மளுடைய ஆத்மாவை இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்தி இதையே நினைச்சு பார்த்து சோர்ந்து போய் திருப்பி ஐயோ ஆண்டவரே எவ்வளவு காலம் ஐயா அப்படின்றது போல திருப்பி நினைச்சு பார்த்து நடந்தது எல்லாவற்றையும் மறந்து கர்த்தர் விசாரிக்கின்றவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாம் நடந்து கொள்ள வேண்டியது, நாம் போக வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேர வேண்டியது மட்டுமே நம்மளுடைய கடமையா இருக்கு. இதோ வசனத்தை வாசிங்க. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. அந்த திருஷ்டாந்தத்துல ஒரு மனுஷனுக்கு அவன் செய்த பாவத்துக்கு அந்த மனுஷர்களுக்கும் அந்த ஊரின் ஜனங்களுக்கும் எப்படி நியாயத்தை விசாரிக்கிறாரு, நியாயத்தை எப்படி கேட்கிறவரா இருக்கிறாரு அப்படின்றது எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 27வது வசனம்.
அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. ஆமென். ஆமென். இந்த இடத்துல என்ன நடக்குது? கித்யோனை ஆண்டவர் வந்துட்டு அழிக்கிறாரு. வாப்பா, நீ வந்துட்டு மீதியானவர்களுடைய அந்த மரணத்தனை காட்டிலும் அதிகமா இருக்கிற எண்ண முடியாத அந்த சேனைய நீ மேற்கொள்ளும்படியா ஒரு 300 பேரை நான் வந்துட்டு உனக்கு சொல்லுகின்ற அந்த 300 பேரை அழைத்து கொண்டு போ. நானே உனக்கு முன்பதாக நின்று அவர்களோட கூட யுத்தத்தை செய்து அவர்களை முறியடித்து உன்னோடைய கருத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதன்படியாகவே அவன் ஒரு பெரிய வெற்றி பெறுவான். அந்த ஒரு யுத்தத்துல வெற்றி பெற்றதுக்கு அடுத்து அவன் திரும்பி வரும்போது என்ன செய்யறான்? அந்த ஜனங்க எல்லார்கிட்டையும் அவனோடு கூட யுத்தத்துக்கு போனவங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு கொடுத்துட்டு அவன் ஒரு பெரிய பங்கை எடுத்துப்பான். தங்கத்தை, வைரத்தை, அது இது எல்லாத்தையும் எடுத்துப்பான். ஆனா எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆசேரன் மாற்றமே அவனுடைய உடையில அவன் போட்டுக்கொள்கின்ற அந்த வஸ்திரத்துக்குள்ள போட்டுக்கிற ஒரு ஏபோத் அப்படின்ற ஒரு மார்பு கவசம் இருக்கும். அந்த கவசத்தை ஆசிரியர் மட்டுமே தரிக்க வேண்டும். ஆனா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஏபோத்தை இவனுக்கு இஷ்டத்தின்படி இவன் செய்துட்டு அவனோட ஊர்ல எடுத்துட்டு போய் வச்சுப்பான். ஏபோத் அப்படின்றது ஆசாரியனுக்குரியது. அது வந்துட்டு ஏசப்பா எந்த இடத்த அவர் நிர்ணயித்து வைத்தாரோ அந்த இடத்துல தான் அந்த ஏபோத் இருக்கும். ஆனா இவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ஏபத்தின் மூலியமா நான் ஏதோ கர்த்தருடைய பாதை எது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஏபத்து வைத்து இருக்கிறவங்கள கர்த்தர் அவங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்க நினைப்பாங்க. என்ன இவனுடைய மாம்ச எண்ணத்துல தோணுச்சோ, பிசாசுடைய ஆலோசனை அவனுக்குள்ள மாம்ச எண்ணத்துல அந்த மேட்டிமையின் மூலியமாக கர்த்தருக்கு விரோதமா துரோகத்தை செய்யும்படியா இப்படிப்பட்ட மாம்ச எண்ணத்துக்கு அவனை கீழ்ப்படிய செய்து அவன் கர்த்தருக்கு விரோதமா செய்த துரோகத்தின் நிமித்தமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஏபத்தை யாருமே செய்யக்கூடாது. யாசரேன் கிட்ட மட்டும்தான் அது இருக்கணும். அது தேவன் குறிப்பிட்ட அந்த இடத்துல தான், எந்த இடத்துல ஆலயத்தை அவர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தான் இருக்கணும். ஷீலோ அப்படின்ற அந்த இடத்துல தான் முதலாவதா ஆலயம் இருந்துச்சு. அந்த இடத்துல இருக்கிற ஆசாரியன் கிட்ட தான் அது இருக்கணும். ஆனா இவன் தன்னோட ஊர்ல எடுத்துட்டு போய் இந்த ஏபோத்து அவன் இஷ்டத்தின்படி செய்துட்டு எடுத்துட்டு போய் வச்சதுக்கு அடுத்து அது அவனுக்கும் அவனோட வீட்டாருக்கும் கண்ணியா ஆயிடுச்சு. அப்படின்னா இவன் செய்த பாவத்துக்கும் கூட அது நீதி சரி கட்டுப்படும் இல்லைங்களா? இவனுடைய பாவத்துக்கு ஏற்ற ஒரு தண்டனையும் இருக்கும். அந்த தண்டனை எப்படி வந்துச்சு? தன்னோட சொந்த பிள்ளையின் மூலியமா தான் வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம வசனத்து மூலியமா கவனிக்கலாம். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 1-5. நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 1-5. யெருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ? ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பு உங்கள் மாம்சமும் ஆனவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் தம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலில் இருந்து 5 வரைக்கும் வாசிச்சிருங்க சிஸ்டர். 5 வரைக்கும். அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலில் இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான். ஆமென். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஷேக்கேம் அப்படின்ற அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருக்கிற ஷேக்கேம் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்ணை அவன் திருமணம் ஆயிருப்பான். யார் அப்படின்னு சொன்னா இருபாகால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற இதோ கிதியோன். இந்த கிதியோனுடைய மறுமனவாட்டியா இருக்கிறவள் தான் அந்த ஷேக்கேம்ல இருந்த அந்த பெண். அந்த பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த அபிமெலேக்கு. ஆனா முதல் மனைவியா இருக்கிற அந்த மனைவிகளுக்கு பிறந்த குழந்தைகள் கூட இருந்துச்சு. அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்ததுனால 70 பேர் குழந்தைங்க. அவனுக்கு 70 பசங்கள்லயும் இந்த அபிமெலேக்கு அப்படின்ற அந்த மறுமனவாட்டிக்கு பிறந்த இவன் ஷேக்கேமுடைய அந்த ஊர்க்காரங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவான்,
பாருப்பா, என் அப்பா இல்ல, அவர் ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் போல இருந்தாரு இல்லையா, இனிமே என் அப்பாவுடைய ஸ்தானத்துல நான் தான் இருக்கணும். ஏன்னா நான் இருந்தா உங்களுடைய மாம்சம் இல்லைங்களா, என் அம்மா யாரு, உங்க ரிலேட்டிவ் சேக்கேம் காரங்க. அப்படின்னா நானும் கூட உங்களுடைய மாம்சம், உங்களுடைய எலும்பு, நாமெல்லாம் சொந்த பந்தம் இல்லையாப்பா சேக்கேம் ஊருக்காரங்க. அப்படின்னா நான் அந்த இடத்துல இருந்தா அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களும் ஆமாப்பா, இவன் நம்மளுடைய மனுஷனாச்சே, நம்மளுடைய ஊர்க்காரனாச்சே, ஆமா நம்ம எல்லாருமே ஒரே மாம்சம் ஒரே எலும்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு இவங்களும் ஒரு சம்மதத்தை தெரிவிச்சு, அவங்க சிலையை வழிபடுகின்ற ஒரு இடம் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள போய், அந்த வாகல் வழிபடுகின்ற அந்த கோயில்ல போய் ஒரு 70 காசு கொண்டு போய் அவங்க கையில கொடுப்பாங்க. அவன் அந்த 70 காசு கொண்டு எடுத்துட்டு போய், சில பேர் இந்த ரவுடிங்களா இருப்பாங்க இல்லைங்களா, அப்படி இருக்கிற சில ரவுடிங்களை கூப்பிட்டுன்னு போய் அந்த அவனுடைய அப்பாக்கு பிறந்த 70 பசங்களையும் 70 பேரையும் ஒரே மலை மேல அவன் வந்துட்டு கொன்னு போடுவான். ஆனா ஒரே ஒரு சகோதரர் மட்டுமே தப்பிச்சிருவான். ஆனா அவன் தப்பிச்சதுக்கு அடுத்து அவன் வந்துட்டு இப்படிப்பட்ட இதோ கர்த்தர் என்னுடைய தகப்பனாகிய கிதியோன் மூலியமா இந்த ஊர் ஜனங்களுக்கு எவ்வளவு நன்மையை செய்தாரு. ஆனா அந்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்து அவருடைய வீட்டுக்கு தீமையே செய்த இந்த ஷேக்கமுடைய ஊர்க்காரங்களுக்கும் நிச்சயமா இதோ இவனுக்கும் நிச்சயமா கர்த்தர் நியாயத்தை விசாரிப்பாரு அப்படின்ற அந்த விஷயத்த அவன் அந்த இடத்துல சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதுக்கடுத்து கர்த்தர் எப்படி நியாயத்தை தீர்க்கிறாரு அப்படின்னா, இவங்க செய்த எல்லா தீமைக்கும் ஊர் ஜனங்களே சேர்ந்து ஒரு குடும்பத்தையே முழுசாவே அழிச்சு போடுறதுக்கு திட்டம் போட்டு முழுசா அவங்கள கருவுல இருந்து முழுசாவே அழிச்சிருவாங்க. 70 பேரையும் அவன் வந்துட்டு சாவடிச்சிருவான். அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படி நியாயத்தை விசாரிக்கிறாரு அப்படின்றத பாருங்களேன். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 55 57. நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 55 57. அபிமெலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகேம் மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. ஆமென். ஆமென். பாருங்களேன், இவங்க செய்த எல்லா தீமையான காரியத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவனுக்கும் அந்த ஷேக்கேம் ஊர்க்காரங்களுக்கும் 2 பேருக்குமே வந்துட்டு பிரிவினை உண்டாச்சு. அந்த பிரிவினை எண்ணத்தை ஆண்டவர் தான் அவங்களுக்குள்ள அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 23வது வசனம். அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். ஆமென். ஆமென். பொல்லாப்பை உண்டு பண்ணும்படியான ஒரு ஆவியை தேவன் ஷேக்கேமுடைய மனுஷர்களுக்குள்ளேயும் அபிமெலேக்குள்ளேயும் அனுப்பி வைத்து, ஒருத்தர் கண்டா ஒருத்தருக்கு ஆவாதபடி அந்த ஊருக்காரங்களுக்கும் அபிமெலேக்கும் இருந்த அந்த உறவு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சு, அது துண்டிக்கப்பட்டுடுச்சு. அப்போ ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கு ஆவாதபடிக்கு ஒரு எரிச்சல் ஒருத்தருக்கு கண்டா ஒருத்தருக்கு உண்டாச்சு. ஆனா இதன் மூலியமா அபிமெலேக்கெல்லாம் கொல்லலாம், அவனை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஷேக்கேம்ல இருக்கிற ஊருக்காரங்க நினைக்கிறாங்க. அந்த விஷயம் இவன் கேள்விப்படும் போது என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷேக்கேம் ஊருக்காரங்க எல்லாருமே இவனுக்கு பயந்து ஒரு அந்த கோயிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது விறகு எல்லாத்தையும் வெட்டி அந்த ஜனங்களை உயிரோடையே கொளுத்தி போட்டுருவான். அதுக்குள்ளேயே விறகு எல்லாத்தையும் மரத்தை வெட்டி அதுவும் அவங்க அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரின் அந்த மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த ஜனங்களை எல்லாரையும் குழந்தைங்க, சின்ன இது பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லி யாரையும் பார்க்காம முழுசாவை போட்டு அவங்களை கொளுத்தி போட்டுருவான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க செய்த பாவமும் அப்படிதான் இருந்துச்சு. கிதியோன் செய்த அந்த நன்மையை இவங்க மறந்தாங்க. நன்மைக்கு பதிலியா தீமையை தான் செஞ்சாங்க. அந்த தீமைக்கு தேவன் நியாயத்தை விசாரிக்கின்றவரா இருந்தாரு. அதுக்கடுத்து இவனுடைய சாவு கூட மிகவும் கடினமாக கோரமாக இருந்தது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவனு இப்படியே யுத்தத்தை செய்யும்படியா ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ தன்னுடைய கையில இருந்த அந்த மாவாட்டுறதுக்கு ஒரு கல் வரும் இல்லைங்களா, அந்த கல் எடுத்து அவனுடைய தலையின் மேலேயே போடுவான். போட்ட உடனே அவன் வந்துட்டு ஒரு பெண் கையால தான் அவன் சாய்வான், செத்துருவான். சாவும்போது கூட தன்னோட சேனாபதி சொல்லுவா, ஐயோ ஒரு பெண் மூலியமா நான் சாவுறேனே, ஒரு பெண் என்ன சாவடிச்சுட்டா அப்படின்றது போல ஆயிடக்கூடாது, நீ வந்து என்னை கொன்னுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு கொடிய மரணம் தான் இவனுக்கும் அந்த ஷேக்கேம் ஊர்க்காரர்களுக்கும் வந்துச்சு. இதை யார் அனுப்பி வச்சாரா, யார் இப்படிப்பட்ட ஒரு தண்டனைய இந்த உலகத்துல இருக்கும் போதே அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த உலகத்திலேயே தண்டனையை அனுபவிச்சாங்க, உண்மைதான்.
அப்படியே அந்த மரணம் அவங்களுக்கு நேரிட்டதுக்கு அடுத்து அந்த ஆத்துமாக்கள் எந்த இடத்துக்கு போயிருக்கும்? நரகத்துல போய் இப்ப கூட நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கும் இல்லைங்களா? சிற்று நேர இன்பம் இல்லைங்களா? இந்த உலகத்தின் பொருட்கள், உலகத்தின் மகிமை பாருங்களேன். நம்ம தான் நேத்து அம்மாவோட தாயின் கருவில இருந்து இந்த உலகத்துக்கு வந்தது போலயும் அவங்க கூட நடந்தது போலயும் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வயசாயிடுச்சு இல்லைங்களா? எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வேகமா கடந்து போகுது. நம்ம இந்த உலகத்தை விட வேண்டியது எவ்வளவு சமீபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உலகத்தின் ஜனங்களோட கூட நாமளும் கூட அவங்களோட கூட ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து நம்ம நடக்கின்றவர்களா மாறினா நிச்சயமா நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறவர்களா மாறிடுவோம். நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் வேறுபட்டவர்களாக நடந்து கொள்கிற விசுவாசத்தின் வீட்டுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இதோ விசுவாசத்துக்குள்ள யாரெல்லாம் உறுதியா நின்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அடிச்சவர்களை உங்கள் மத்தியில் இருக்கின்ற எந்த சகோதரி பின்படுகிறார்களோ அவங்களோட கூட நீங்க அதிகமா நெருக்கமா பழகி அவர்களோட கூட நீங்களும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பரலோக ராஜ்யத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். இல்ல நான் தான் இந்த உலகத்துல இருக்கிற இந்த எல்லா காரியத்தையும் நானே முன்ன நின்று விசாரிப்பேன் அப்படின்றது போல என்னுடைய வழக்குகளை நானே விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி நின்னா நிச்சயமா கர்த்தர் வந்துட்டு அந்த காரியத்துல இருந்து விலகிடுவார். அந்த காரியத்துல இனி வழக்க வந்துட்டு ஆடுறதுக்கு முடியாது இல்லைங்களா? நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், ஆண்டவருக்கு எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கணும். ஏன் இப்பதான் நம்ம பார்த்தோம் பாருங்களேன். ஆனா இந்த துரோகத்தை எல்லாத்தையும் செய்தாங்க இல்லைங்களா? இந்த துரோகம் கிதியோனுக்கு நேரிடுச்சு, அவங்க குடும்பத்துக்கு நேரிடுச்சு. ஏன் இப்படி துரோகமா செத்தவங்க அவங்களுக்கு இப்படி துரோகத்தை பண்ணவனுடைய மரணம் இப்படி இருக்கும் அப்படின்றத கண்ணு மூலியமா பார்த்து சந்தோஷப்படல, அது மூலியமா சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதல. இதெல்லாம் சினிமால தான் எழுதியிருக்கும். சினிமாவின் கதைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்துக்காம ஆண்டவரே இது உம்முடைய காரியமா இருக்கு, உம்முடைய கருத்துல இதை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தரே. என் ஆண்டவராகிய கர்த்தரே, நான் போகின்ற அந்த பாதை பரலோக ராஜ்யத்தின் பாதையில் நான் போய் சேர வேண்டும். அதற்கு தடையா இருக்கின்ற எந்த காரியங்களா இருந்தாலும் நான் இப்பொழுதே ராஜா அப்பா எல்லா கீழ்ப்படியாமைகளை என்னிலிருந்து எடுத்து போடுறேன் ராஜா. கீழ்ப்படுதலை எனக்குள்ள தாங்க இயேசுப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்தை நிறைவேற்றி அவங்கள மன்னிச்சு அடுத்து நம்ம நடந்து கொள்ள வேண்டிய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை வைக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும். சங்கீதம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50வது அதிகாரம் 4வது வசனம். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். ஆமென். அவர்கள் தங்களுடைய ஜனங்களுடைய நியாயத்தை விசாரிக்க சாட்சிகளாக யாரை அழைப்பாரா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அந்த சகோதரருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருமணம் தன்னுடைய தங்கைக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் காரியத்துல சகோதரர் என்ன பண்றாருன்னா, இல்லப்பா கொஞ்சம் வந்துட்டு பணம் கொடுத்துட்டு இருக்கோம், சரி இந்த திருமணத்துக்கு அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணும்போது நாங்களும் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், அவங்களும் கொஞ்சம் பணத்தை போடுவாங்க. ஆனா மாப்பிள்ளை சைடுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படின்றாங்க. எங்களுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதனால வந்துட்டு நாங்க எங்களோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, நாங்க நல்ல சிச்சுவேஷன்ல எங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு அடுத்து உங்க பொண்ணு தானே நல்லா இருக்க போகுது அப்படின்றது போல அவங்க உலகத்துக்காருங்க. இவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பணத்தையும் நகையை நட்டி எல்லாத்தையும் அப்படியே கொடுக்குறாங்க. புற ஜாதிகளா சொல்றாங்க என்னன்னு சொல்லி, வீடியோ பிடிச்சிக்கோ, இது ப்ரூஃபா இருக்கட்டும், நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்கள ஜெயில போட வைக்கலாம், அதுக்கடுத்து இப்படி இது பண்ண முடியும், அதுக்கடுத்து அந்த பணத்தை எல்லாத்தையும் ரிகவர் பண்ண முடியும், ஒரு பாண்டு போடு, அந்த பாண்ட்ல சிக்னேச்சர் போடவை, எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போ அந்த சகோதரர் சொல்றாரு என்னன்னு சொல்லி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, வானத்தையும் பூமியும் சாட்சியா நான் வந்துட்டு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு சாட்சி யார்? ஆண்டவர் தான் சாட்சி. எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் தான் சாட்சியா இருப்பார். நமக்கு எல்லா காரியத்துக்கும் நியாயத்தையும் நீதியை சரி கட்டுகின்ற தேவனா யார் இருப்பாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதை நம்ம அறிஞ்சவங்களா நம்ம எல்லா நேரத்திலும் நடந்துக்கணும். பொருஞ்சாதிகள் போல நடந்துக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 32வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 32வது வசனம். சாரி. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. ஆமென்.
இதோ தாவீதுக்கு ஒரு சேனாதிபதி இருந்தார், ஒரு தளபதி போல இருப்பாங்க இல்லைங்களா, யோவாப் அப்படின்றவர். இவரு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீதிமானா இருக்கின்ற 2 பேரை வந்துட்டு வந்துட்டு காரணமின்றின்னா பர்சனல் இஷ்யூக்காக, பர்சனல் அவன் மேல வந்துட்டு ஒரு வைராகியத்தையும் கோபத்தையும் வைத்து 2 பேரை வந்துட்டு சாகடிச்சிருப்பான். ஏன்? தாவீதுடைய மகன் அப்சலோம் அப்படின்ற அந்த வாலிபனையும் கூட இவன் தான் போய் கொண்டு இருப்பான். அவனை கொல்லாதீங்கப்பா, அவனை போய் அவன் கெடிச்சானா அவனை வந்துட்டு கூப்பிட்டுடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவான். பாத்தியா, இதோ இவன் கரெக்டா கெடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் அவனை சாவடிச்சிருவான். பக்கத்துல இருக்கிற அந்த சேனாதிபதியா இருக்கிற அந்த சோல்ஜர் பக்கத்துல இருக்கிறவன்னு சொல்றான், வேணாம், இதோ இப்படி சொல்லி இருக்கிறாரு தாவீது, இப்படி ராஜா இப்படி சொல்லி இருக்கும் போது நம்ம அரச கட்டளை மீறக்கூடாதுன்னா அரசர் கிடக்குறாரு, நம்ம வந்துட்டு இது போல வந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு தப்பிச்சுட்டு போகும்போது அப்சலோம் முடி வந்துட்டு பெருசா இருந்துச்சு. பெருசா இருக்கும்போது அவனுடைய தலை வந்துட்டு மரத்துல போய் மாட்டிக்கும். அந்த இடத்துல மரத்துக்கும் நிலத்துக்கும் மத்தியில அவன் வந்துட்டு மாட்டிட்டு அப்படியே வந்துட்டு தொங்கிட்டு இருக்கும்போது போய் அவனை கொல்லுவான். இந்த காரியத்தையும் அவன் கேள்விப்படுறான். தாவீது கேள்விப்படும்போது என்ன பண்றான், யோவாபை போய் நான் கொன்னுருவேன், நான் எவ்வளவு பெரிய ராஜா பாரு, இவனை விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லலாம் நினைக்கல. அவன் செய்தது ஒன்னே ஒண்ணுதான். சரிப்பா, அவன் அக்கிரமக்காரனா இருந்தான் சரி, ஆனாலும் இந்த இடத்துல பாருங்களேன், அவனுக்கு நியாயத்தை தீர்க்கிற அந்த காரியத்திலையும் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொல்ற விஷயம், அப்சலோமனை கொன்னதுக்காக அவனை போய் கொல்லு, என் மகனை கொன்னிட்டானே அப்படின்றதுக்காக போய் கொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லல. நீதிமானா இருந்த 2 மனுஷர்களை இவன் போய் இப்படி கொன்னா, அதனால அவனுடைய பாவத்தின் பழிய அவனுடைய தலையின் மேலேயே தேவன் வர பண்ணியிருக்காரு, அதனால அவனை கொல்லு, அவனுக்கு கொல்றதுக்கு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சோலமோனுக்கு சொல்லியிருப்பான். சோலமோன் இப்படியேதான் உன்னுடைய அக்கிரமமும் உன்னுடைய தீமைகள் உன் தலைமையிலேயே கர்த்தர் வர பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு முழுசாவே வந்துட்டு அவனை சங்கரித்து போடுவாங்க. அப்படின்னா எல்லா காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன். அதிகாரம் இருந்தே அந்த அதிகாரத்தை கர்த்தருக்கு விரோதமா தங்களுடைய மாம்ச எண்ணத்துக்கு கீழ்ப்படியும்படியா அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தல. அவங்க கர்த்தருக்கு தான் எல்லா விஷயங்களையும் ஒப்பு கொடுக்குறாரு. சங்கீதம் முழுசாவே நீங்க பாருங்களேன், அவருடைய ஜெபம் எல்லாம் என்னவா இருக்கும், கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளாகி எனக்கு விரோதமா அவர்கள் செய்த எல்லா விதமான தீமையின் மொழிகளை நீங்க கேட்டிருக்கீங்க, எனக்கு விரோதமா செய்த துரோகங்களை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, அப்பா காரணமின்றி என் இடத்துல வழக்காடுறாங்க, எல்லா காரியங்களும் நீங்க அறிவிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜபத்தை சொல்லி ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கு அடுத்து மறந்துடுறான். அவன் மறந்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் கர்த்தருக்கு உண்மையா நடந்துட்டு இருக்கான். அதுக்கடுத்து நியாயத்தை விசாரிக்கிறது யாரு, இவன் வயதானதுக்கு அடுத்து முதிர் வயதுல அவன் மறிக்கிற அந்நேரத்துல சோலமோன் போய் இந்த வசனத்தை நிறைவேற்றுறான். அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் தண்டனையை கர்த்தர் என்ன பண்றாரு, மாம்சத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனையை யோவாபுக்கு இவன் மூலியமா கொடுக்க வைக்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் எல்லா காரியத்திலயும் அவர் நீதியை விசாரிக்கின்றவரா இருக்கிறாரு அப்படின்றத நம்மளுடைய உள்ள ஒத்துக்குச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா அவங்கள மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டு அன்பு கூற வேண்டியது. யோவாபு கடைசி வரைக்கும் யாரோட இருந்தான் தெரியுங்களா, தாவீதுக்கு சேனாதிபதியா தான் கூடவே தான் இருப்பான். எப்ப பார்த்தாலும் கூடவே இருந்தான். கூடவே இருக்கும் போது பார்த்த உடனே எனக்கு பிடிக்காத மனுஷன் என் மகனையே கொன்னுட்டான், இதோ எனக்கு பிடிச்ச 2 சேனாதிபதிகளையும் நீதிமன்றங்களா இருந்தா அவனையே கொன்னுட்டான், இவங்கிட்ட என்னப்பா எனக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி மூஞ்சியை திருப்பி வச்சுட்டு நடக்கிறது போல அவர் நடக்கல. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவனை பார்ப்பான். பார்த்தாலும் கூட நான் தான் கர்த்தருக்கு எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு, என்னுடைய காரியம் என்ன, என்னுடைய ஏதோ எதிராளியா இருக்கிற ஒரு மனுஷன் பசியா இருக்கிறானா அவனுக்கு போஜனத்தை கொடு அப்படின்னு சந்தோஷமா என் மனம் முழுவதுமா நான் அன்பு கூறுகிறவனா இருக்கணும். நான் போஜனத்தை கொடுக்குறேன், தாகமா இருக்கிறானா அவனுக்கு தண்ணீரை கொடுக்குறேன், என்னோட கடமை இதுதான். இதை நான் செஞ்சுட்டு கர்த்தருடைய கடமையை கர்த்தர் பாக்குறதுக்கு அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவனுடைய ஆத்மா கூட ரட்சிப்படையணும் அப்படின்றத விரும்பிட்டு நம்ம நடந்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் நம்மளோட கடமையா இருக்கு. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 96:13. சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். ஆமென். அவர் வருகிறார் இல்லைங்களா, இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அடுத்து ஜனங்களுக்கு நியாயத்தை தீர்க்க போற அந்த விதமும் இருக்கு. அதுக்கடுத்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு அடுத்தும் இதோ மாம்சத்தில் இருந்த பொழுதும் தேவனால் தண்டனையை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் இன்னொரு ஆக்கினை உண்டு இல்லைங்களா, அதுதான் 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்மளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்ல ஏமாத்தி இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கலாம், அது எல்லாத்தையும் நம்ம எழுந்து போனது சம்பாதிக்க முடியும்.
இல்லைங்களா? இல்ல சந்தோஷத்தை சில வருடம் என்னுடைய வாழ்க்கையில நல்லால பார்க்க முடியல, இவ்வளவு அன்பும் இவ்வளவு வந்துட்டு நான் வந்துட்டு இவ்வளவு விசுவாசத்தை வைத்திருந்த அந்த மனுஷன் மூலியமா என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தீமையை நான் பெற்றுக்கொண்டனே அப்படின்றது போல நம்ம நினைக்கிற அந்த எல்லா விஷயங்களும் உண்மைதான். ஆனா நம்ம ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் தனிமையில இருந்து பசங்களை வளர்த்து இப்படி எல்லாம் சில சகோதரிகள் கூட இருந்திருக்காங்க இல்லைங்களா? அதுக்காக இவங்க காலத்துக்கும் இதோ இந்த உலகத்துல இருக்கும் போதும் ஒரு தண்டனையை ஆண்டவரனால பிரதிபலனா அவங்க பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய வம்சமும் நிர்வம்சமா போகும்படியா, அறுப்புண்டு போகும்படியா கர்த்தர் அவங்கள எடுத்து போட்டிருப்பாங்க மனம் திரும்பாத பட்சத்துல. அதுக்கடுத்து மரணம், 2ஆம் மரணம் அப்படின்ற அந்த இடத்துக்கு போக போறாங்க. எவ்வளவு உக்ர தண்டனை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அப்படின்னா நம்மளோட கடமை என்ன? நம்ம மன்னிக்க வேண்டியது மட்டும்தான். அவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. எப்போ வரப்போகிறார்? அவரோட 2ஆம் வருகையில. அவரோட 2ஆம் வருகையில வரும்போது கூட அவங்கள விசாரிக்கின்ற தேவனா அவர் இருப்பார். சரி, ரோமர் 13வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 13:4. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆமென். ஆமென். பாருங்களேன், இதோ ஒரு போலீஸ் ஆபீசர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு சேனாதிபதியா, சோல்ஜர்ஸ் இப்படிப்பட்டவங்களை குறிச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா கவர்மெண்ட்னால ஒருத்தருக்கு சில அதிகாரங்களை கொடுக்குறாங்க. போலீஸா இருக்கட்டும், சோல்ஜர்ஸ்க்கா இருக்கட்டும், இவங்களுக்கு கவர்மெண்ட்னால அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தீமை செய்கிறவர்களுக்கு நியாயத்தை விதிக்கும்படியா அவங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த அதிகாரங்களை கவர்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது தேவன் தான் இப்படி செலுத்துறாரு அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? ஆனா அவன் நன்மை செய்யட்டும், தீமையை செய்யட்டும், நன்மை செய்யறவனுக்கு புகழ்ச்சியும் தீமையை செய்கிறவனுக்கு தண்டனையும் உண்டாகும்படியாக கர்த்தரனால அதிகாரத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டிருப்பான். உயர்வான அதிகாரிகள் அப்படின்ற போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு சோல்ஜர்ஸா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், அவங்க மூலியமா கர்த்தர் அதை விசாரிப்பாங்க. அதுக்குன்னு சொல்லி நான் வந்துட்டு கோர்ட்ல போய் அதனாலதான் பிரதர் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். இப்படி வந்துட்டு நியாயத்தை விசாரிப்பேன் பிரதர். ஆமா, அந்த இடத்துக்கு போவதுக்கு அடுத்து இயேசுவுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல இதோ சகோதரனுக்கும் வழக்கு இருக்கும் பொழுது சபையில நீங்க வந்துட்டு புறஜாதிகளை அழைத்து கொண்டு வந்து அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு நியாயத்தை விசாரிக்கிறீங்களா? இதற்காக ஏன் நீங்க வந்துட்டு அநியாயத்தை சகிக்க கூடாது? ஏன் வஞ்சனையை சகிக்க கூடாது? புறஜாதியில உங்க நிமித்தமா கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்க. யாருப்பா, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா இத சொல்ற சாலமோன் இருக்கிறானே பிரதர், சாலமோன், இந்த சாலமோன் வந்து என்ன வந்துட்டு இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி. சாலமோனா? ஓஹோ, கிறிஸ்டியனப்பா. யாருடைய நாமம் தூசிக்கப்பட? கிறிஸ்டியனே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட நாமம் தூசிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமா நம்ம ஏன் மாறணும்? ஆண்டவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு வழக்குகளை ஒப்பு கொடுக்கின்ற அவருடைய பிள்ளைகளா நம்ம வந்துட்டு நடக்கின்றவர்களா இருக்கணும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:10. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆமென். அவனவன் தன் சரீரத்தின் மூலியமாக செய்த நன்மைக்காகட்டும் தீமைக்காகட்டும் இதோ ஏற்ற பலனை அவன் அடியும்படியாக கர்த்தருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக அவன் காணப்படணும். நிச்சயமா இந்த உலகத்தில் இருக்கும்போது மாம்சத்துக்குரிய வியாதி என்கின்றதையும் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை என்பதையும் தான் விதைத்ததையே தான் அறுக்கின்ற அந்த காலமும் அவனுக்கு இருக்கும். அது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஆனா நம்மளுடைய காரியம் ஒன்றே ஒன்றுதான். அவனுடைய ரட்சிப்பையும் விரும்பி நம்மளுடைய ஆத்மாவும் கூட ரட்சிப்பை எழுந்து போகாதபடிக்கு அந்த ரட்சிப்பின் பாதையில் நடக்க வேண்டியது. கர்த்தர் எல்லாருக்கும் நியாயத்தை தீர்க்க அதி சீக்கிரத்தில் வருகிறார். அவருடைய வருகையை வாஞ்சியோடு கூட நாம் ஏங்கி அதற்காக நாம் தகுதி உள்ளவர்களாக நிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ நம்மளை சுத்தி கொள்ளுகிற அந்த முறைமையில மன்னிக்கிறது கூட ஒரு சுத்திகரிப்பின் முறைமை தான். மன்னியாமை அப்படின்றது நம்மளுடைய ஆத்மாவின் மேல் வந்து நிற்கின்ற ஒரு கரையா இருக்கின்ற ஒரு பாவம். அது மாம்சத்துக்கு உட்பட்டது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாக நடந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? உங்களுக்குள் கர்த்தருடைய ஆவி இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆவிக்கு உட்பட்ட அந்த குணம் எது? மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி இல்லைங்களா?
மாம்சத்துக்கு ஏதுவான குணம் எது? 2 எஜமான். மாம்சத்துக்கு ஏதுவா அப்படியே நடந்து கொண்டு கர்த்தருக்கு உண்மையா நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அது பொய்யாத்தான் இருக்கும். அப்படி நம்ம நடந்து கொள்ளவே முடியாது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒருத்தருக்கு மட்டுமே உண்மையா இருக்க முடியும். என்ன? நம்மை தன்னுடைய சொந்த ரத்தத்தின் மூலியமாக இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தாரு, அவருக்கு உண்மையா இருக்க நம்ம நடக்கலாம். இனி எல்லா காரியத்தையும் கர்த்தர் விசாரிக்கின்றவரா இருக்கிறார். அதனால் நாம் மன்னித்து அவர்களுடைய ரட்சிப்பையும் விரும்பி, இதோ கர்த்தர் நியாயத்தை விசாரிக்கின்ற தேவன் என்று சொல்லி அறிந்து நாம் மிகவும் சந்தோஷமாக கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களாக இருக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு ஃபைனல் பிரேயரை ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணிடுறேன் பிரதர்ஸ். ஸ்தோத்திர இயேசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவரே, ஏசப்பா இதோ இவ்வளவு நேரமும் அப்பா இதோ ராஜா நியாயத்தை விசாரிக்கின்ற ராஜா அப்பா, அவர்கள் செய்த அந்த எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கும் அப்பா நீதியை சரி கட்டுகின்றதோ அது உங்களுடைய காரியமா இருக்கின்றது என்கிறதை கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ராஜா. ஆம் கர்த்தரே, உன் பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா எங்களை துன்பப்படுத்துகிறவர்களாக ராஜா, உம்மிடத்தில் ஜபிக்கின்றவர்களாக ராஜா அப்பா, நீங்கள் எங்களை மன்னித்தது போலவே ராஜா நாங்களும் சக மனுஷர்கள் அப்பா அவர்களை மன்னித்து அவர்களுடைய ரட்சிப்பையும் கர்த்தாவே மன வாஞ்சியோடு கூட கர்த்தாவே அப்பா இதோ ராஜா அப்பா இதோ வாஞ்சிக்கின்றவர்களாக ராஜா எங்களுடைய இருதயத்தை கர்த்தாவே நீர் மாற்றும் கர்த்தரே. அப்பா நாங்கள் இந்த காரியங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்ற காரியத்தின் நிமித்தமாகத்தான் ராஜா நடந்தவைகளை நினைத்து கொண்டு அப்பா எங்களுடைய இருதயங்களில் அப்பா மீண்டும் மீண்டும் ராஜா வேதனைப்பட்டு கொண்டு அப்பா இதோ ராஜா உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்ளாதபடிக்கு அப்பா மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக நடந்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்தினது உண்மைதான் கர்த்தரே. என் ஆண்டவராகிய கர்த்தரே, எல்லா விதமான கர்த்தாவே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நேரிட்ட அந்த எல்லா கஷ்டத்தின் நிமித்தமாக அந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் சமாதானத்தை இழந்ததுக்கு காரணமா இருந்த அந்த எல்லா மனுஷர்களையும் நாங்கள் மனப்பூர்வமா இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் நாங்கள் மன்னிக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவர்கள் என்ன செய்தார்களோ அவர்களுக்கு சரியா தெரியாமல் அறிந்து கொள்ளாமல் அவர்கள் அப்படியாக செய்தார்கள் ராஜா. மனுஷன் இந்த உலகத்தையே சம்பாதித்துக் கொண்டு தன்னுடைய சொந்த ஆத்மா கர்த்தாவே அழிந்து போனால் அதற்கு ஈடா அவன் எண்ணத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ராஜா. அவர்களோ தங்களுடைய ஆத்மாக்களுக்கு கண்ணி உண்டாகும்படியான வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் ராஜா. ஆனால் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படியாகவே அதை நினைத்து கொண்டு எங்களுடைய மாம்ச சுபாவத்துக்கு உட்பட்டவர்களாக நடந்து கொண்டு எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் எடுத்து போகாமல் எங்களுடைய ஆத்மாவை கர்த்தாவை நித்திய ஜீவத்துக்கு சுதந்தித்து கொள்ளும்படியாக ராஜா நீர் ராஜா இந்த செய்தியின் மூலியமாக பிள்ளைகளாக எங்களோட கூட பேசினீரே. ஆம் கர்த்தரே, என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா, எல்லா விதமான தீமையான காரியத்துக்கும் பதிலை அப்பா சரி கட்டுகின்றவருக்கு நீர் இருக்கிறீர். ஆதலால் ராஜா அப்பா நீதியை சரி கட்டுகின்ற என் நியாயாதிபதியா இருக்கின்ற என் தேவனே, உம்முடைய திருக்கரங்கள்ல எங்களுடைய வழக்குகளை ஒப்பு கொடுக்கின்றோம். என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா, உம்முடைய வருகையில் ராஜா உமது வலது பஸ்வத்தில் உன் பிள்ளைகளாகிய நாங்கள் நிற்க தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும் கர்த்தரே என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல தந்தையே, ஆமென். Praise Lord brothers, praise Lord sisters. Praise the Lord, brother.